அக்டோபர் 7 என்பது உங்களுக்கு தெரிந்த தேதியாகும். அதாவது ஹமாஸ் இஸ்ரேலை தாக்கியது. இது தொடர்பாக இஸ்ரேலிய அத்தாரிட்டிஸ் நடத்திய இன்டர்னல் இன்குவரி உள்ளது. அதன் பகுதியாக வெளியிடப்பட்ட ரிப்போர்ட் முழுமையாக வெளியிடப்பட்டுள்ளது. ஏன் இப்படி இருக்கிறது? எப்படி சொற்கப்பட்டது? எங்கே தவறு நடந்தது? அடுத்த நடவடிக்கை என்ன? இந்த 2 விடயங்களும் பொது வெளியில் வழங்கப்பட்டுள்ளன. உங்களுக்கு நினைவிருக்கலாம், தோராயமாக 3 அல்லது 4 மாதங்களுக்கு முன்பு இஸ்ரேலிய டிஃபென்ஸ் போர்சஸின் சீஃப் ராஜினாமா செய்ய கேட்டுக்கொள்ளப்பட்டார். இந்த இன்குவரி பேனல் முன் ஆஜராக வேண்டியதன் காரணமாக அவரை ராஜினாமா செய்ய கேட்டுக்கொள்ளப்பட்டது. ஏனெனில் டிஃபென்ஸ் சீஃப் பதவியில் இருக்கும்போது இது போன்ற இன்குவரி முன் ஆஜராவது தவறானது. ஏனெனில் அவரை பற்றியே இந்த விசாரணை நடைபெற்றது. ஒரு டிஃபென்ஸ் சீஃபுக்கு எதிராக இன்குவரி நடத்தும் போது கமிட்டி முன் ஆஜராகும்படி புரோட்டோகால் அனுமதிப்பதில்லை. இதன் பகுதியாகவே அவரிடம் ராஜினாமா செய்ய சொல்லப்பட்டது. அந்த நேரத்தில் போர் நடந்து கொண்டிருந்தது. ஹெஸ்போலாவை பினிஷ் செய்த பிறகு ஈரானை தாக்கினர். பின்னர் ராஜினாமா செய்ய சொல்லப்பட்டது. கமிட்டி முன் வந்து ஆஜராகவும் கேள்விகளுக்கு பதிலளிக்கவும். இதற்காகவே அவர் பேசினார். பின்னர் விஷயத்திற்கு வரலாம். இந்த ரிப்போர்ட்டின் ஒவ்வொரு பகுதியும் என்ன சொல்கிறது? இஸ்ரேலிய டிஃபென்ஸ் போர்சஸ் மற்றும் அங்குள்ள பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் இரண்டும் இந்த ரிப்போர்ட்டில் கடுமையாக விமர்சிக்கப்பட்டுள்ளனர். இந்த 2 குழுக்களும் தங்கள் தவறை ஒப்புக்கொண்டனர். அவர்களுக்கு தவறு நேர்ந்துவிட்டது. இஸ்ரேலிய பொலிட்டிக்கல் லீடர்ஷிப், அதன் நிலைப்பாடுகளை உருவாக்கியவர்கள் தங்கள் தவறை ஒப்புக்கொண்டனர். ஏனெனில் இஸ்ரேல் ஒரு ஜனநாயக நாடு. ரிப்போர்ட் மிகவும் வெளிப்படையானதாக இருக்கும். ரிப்போர்ட்டில் வந்த பகுதிகளை கொண்டே அந்த நாடு முன்னேற வேண்டும். இவை அனைத்தையும் முன்னிறுத்தும் போது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறது? அக்டோபர் 7 தாக்குதலில் இஸ்ரேலிய டிஃபென்ஸ் போர்சஸின் ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் மிகப்பெரிய தவறு என்கிறது. அதாவது ஹமாஸ் இஸ்ரேலை தாக்குவதற்கு மிசைல்ஸ் மட்டுமே பயன்படுத்தும், கிரவுண்ட் அட்டாக் ஒருபோதும் செய்யாது என்று அவர்கள் நம்பியிருந்தனர். ஏனெனில் இஸ்ரேல் தோராயமாக $1 பில்லியன் செலவில் ஒரு சுவர் கட்டியிருந்தது. நான் இந்த சுவருக்குள் நிறுவப்பட்டுள்ள சர்வேலன்ஸ் எக்விப்மெண்ட் பார்த்திருக்கிறேன். ரோபாட்ஸ், அதாவது இயந்திர மனிதர்கள் வைக்கப்பட்டுள்ளனர். யார் எந்த பகுதியில் நுழைந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக சுட்டுத்தள்ளும். ஏனெனில் ஹமாஸுக்கு அந்த வலிமை இல்லை. எனவே இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. மேலும் சர்வேலன்ஸ் எக்விப்மெண்ட்டுகளும் நிறுவப்பட்டிருந்தன. ஆனால் இவற்றையும் சைபர் அட்டாக் மூலம் ஹமாஸ் முழுவதுமாக ஜாம் செய்ய முடிந்தது. இப்போது ரிப்போர்ட்டில் கூறுவது, ஹமாஸின் பல ட்ரில்ஸ் பற்றி இஸ்ரேலிய ஸ்பை ஏஜென்சிஸ் மற்றும் இன்டெலிஜென்ஸ் மீண்டும் மீண்டும் இஸ்ரேலிய டிஃபென்ஸ் மற்றும் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்புக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தன. குறிப்பாக டிஃபென்ஸுக்கு இது பற்றி தெரிவிக்கப்பட்டது. இந்த பயிற்சிகள் தொடர்ந்து நடந்து வருவதாகவும் அவற்றை சீரியஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் கூறியிருந்தனர். மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன்கள் இருந்தும் இஸ்ரேலிய டிஃபென்ஸ் போர்சஸ் அவற்றை புறக்கணித்தன. அவர்களின் நம்பிக்கை, ஹமாஸ் அதிக நேரம் தங்கள் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் மூழ்கியுள்ளது. அவர்களுக்கு மிலிட்டரியில் அதிக ஆர்வம் இல்லை. இஸ்ரேலை தாக்குவதற்கான சாத்தியம் குறைவு. இதுதான் இஸ்ரேலிய டிஃபென்ஸ் போர்சஸுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பலவீனம். இதன் பகுதியாக லெபனான் பகுதியில் ஹெஸ்போல்லாவுக்கு எதிராக ட்ரூப் டிப்ளாய்மெண்ட் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இங்கு பெரிய அளவில் ட்ரூப் டிப்ளாய்மெண்ட் செய்யப்படவில்லை. நைட் கார்ட் டியூட்டி மற்றும் டே கார்ட் டியூட்டி மட்டுமே மிலிட்டரி ஸ்டாஃபுக்கு வழங்கப்பட்டிருந்தது. எனவே ரிப்போர்ட்டில் கூறுவது, இந்த படைத்துறை ஊழியர்கள் ஹமாஸின் கிரவுண்ட் அட்டாக், கிளைடர்ஸ், பைக்ஸ், ஜேசிபி, சிறிய ட்ரோன்கள் மூலம் எல்லையை உடைத்து உள்ளே நுழைந்ததை திறம்பட எதிர்கொள்ள இஸ்ரேலிய போர்சஸால் கோஆர்டினேஷன் காணப்படவில்லை. கம்யூனிகேஷன் கேப் இருந்தது. இந்த விசாரணையில் இஸ்ரேலிய டிஃபென்ஸ் போர்சஸ், டிஃபென்ஸ் சீஃப் மற்றும் அன்றுக்கு அங்கு இருந்த கமாண்டர் ஆகியோர் தங்கள் தவறுகளை ஒப்புக்கொண்டுள்ளனர். மற்றொரு விஷயம் அங்குள்ள சிவிலியன்ஸுக்கு செக்யூரிட்டி வழங்குவது. அதாவது அந்த பகுதியில் வாழ்ந்த பலர் இந்த தாக்குதல் வரும்போது எங்கு ஒளிந்து கொள்வது என்பதற்கான திட்டங்கள் இஸ்ரேல் அரசால் சரியாக வழங்கப்படவில்லை. ஹமாஸை அவர்கள் முழுமையாக அண்டர் எஸ்டிமேட். அதேபோல் ஹமாஸ் இஸ்ரேலை இப்படி ஒரு தாக்குதல் நடத்தாது என்ற தவறான நம்பிக்கையால் 1200 பேர் கொல்லப்பட்டனர். பலர் ஹாஸ்டேஜ் ஆக்கப்பட்டனர். இஸ்ரேலிய டிஃபென்ஸ் போர்சஸ் தாக்குதலுக்கு பிறகு 3-4 மணி நேரம் கூடுதலாக எடுத்து ஒன்று திரண்டு ஹமாஸை துரத்தியது. இதுவே ரிப்போர்ட்டில் குறிப்பிடப்படும் மிகப்பெரிய பலவீனம். டிஃபென்ஸ் போர்சஸின் கோஆர்டினேஷன் தவறியது. பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் மற்றும் ஸ்பை ஏஜென்சிஸ் தரும் அலர்ட்ஸுகளும் புறக்கணிக்கப்பட்டன. காரணம்,
அவர்கள் ஹியூமன் இன்டெலிஜென்ஸை விட சர்வேலன்ஸ் எக்விப்மெண்ட் மீது அதிகம் சார்ந்ததால் இத்தகைய பெரிய பலவீனம் ஏற்பட்டது. ரிப்போர்ட்டில் இதை வலியுறுத்துகிறது. இஸ்ரேலின் ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் கூறுவது, மொசாட் உள்ளிட்ட எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் சர்வேலன்ஸ் அமைப்புகள் மறுகட்டமைக்கப்பட வேண்டும். சர்வேலன்ஸ் எக்விப்மெண்ட் மீது முழுமையாக சார்ந்திருக்க முடியாது, ஏனெனில் ட்ரோன்ஸ் போன்றவை ஜாம் செய்யப்படலாம். எனவே மாடர்ன் தொழில்நுட்பத்துடன் ஹியூமன் இன்டெலிஜென்ஸையும் ஒருங்கிணைத்து பார்டர் வாட்ச் செய்ய வேண்டும். ஹமாஸ் போன்றவர்களின் வெர்டிகல்ஸ் குறித்து உளவு தகவல்களை விரைந்து செயல்படுத்தி ஆக்ஷன் ரிப்போர்ட்ஸ் தயாரிக்கப்பட வேண்டும். கம்யூனிகேஷன் கேப்ஸ் மற்றும் ரியாக்ஷன் டீலேஸ் சரி செய்யப்பட வேண்டும். ஸ்பெசிபிக் கமாண்ட் புரோட்டோகால்ஸ் உருவாக்கப்பட வேண்டும். எதிர்கால தாக்குதல்களுக்கு சிவிலியன்ஸுக்கு அலார்ம் சிஸ்டம்ஸ் மற்றும் ஷெல்டர் பிளான்ஸ் வழங்கப்பட வேண்டும். $1 பில்லியன் செலவில் கட்டப்பட்ட சுவர் கூட இஸ்ரேலியர்களுக்கு பாதுகாப்பளிக்க தவறியது. இஸ்ரேலிய மிலிட்டரியின் இந்த பலவீனம் மொசாட் ரீஸ்ட்ரக்சர் செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது. கம்யூனிகேஷன் எக்விப்மெண்ட் மற்றும் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் மீது கவனம் செலுத்தப்பட வேண்டும். சர்வேலன்ஸ் எக்விப்மெண்ட் மீதான சார்பு குறைக்கப்பட வேண்டும். சைபர் அட்டாக்ஸ் மற்றும் ஜாமிங் ரிஸ்க்ஸ் காரணமாக ரியல் டைம் இன்டெலிஜென்ஸ் மற்றும் குவிக் ரெஸ்பான்ஸ் மெக்கானிசம்ஸ் மேம்படுத்தப்பட வேண்டும். குளோபல் டிஸ்கஷன்ஸ் இந்த ரிப்போர்ட் தொடர்பாக தொடங்கியுள்ளன. இந்த ரிப்போர்ட் இந்தியாவையும் பாதிக்கும். காஷ்மீர் எல்லையில் தீவிரவாதிகள் நுழைய முயல்வது போன்ற த்ரெட்ஸ் உள்ள நாடுகளுக்கு இது முக்கியமானது. எதிர்காலத்தில் ஹமாஸ் போன்ற தீவிரவாத குழுக்களை அண்டர் எஸ்டிமேட் செய்யக்கூடாது. அவர்களின் ஆக்டிவிட்டீஸ் கடுமையாக கண்காணிக்கப்பட வேண்டும். தாக்குதல் நடக்கும் போதே கவுண்டர் அட்டாக் நடத்தப்பட வேண்டும். ஆயுதங்கள் சப்ளை மற்றும் டனல்ஸ் குறித்து முழுமையான உளவு தேவை. இந்த ரிப்போர்ட்டல் டனல்ஸ் குறித்து விரிவாக விவரிக்கப்படுகிறது. இஸ்ரேலிய மிலிட்டரி ரீஸ்ட்ரக்சரிங் மற்றும் ஹெஸ்போலா போன்ற த்ரெட்ஸ் குறித்த ஆக்ஷன் பிளான்ஸ் இந்த ரிப்போர்ட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. எதிர்காலத்தில் இத்தகைய தாக்குதல்களை தடுக்க எஃபெக்டிவ் கவுண்டர் மெஷர்ஸ் எடுக்கப்பட வேண்டும்.